எப்படி இருக்கு? இப்படி இந்த பகுதி மக்கள் எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? இங்க உள்ள எம்பி என்ன செஞ்சாங்க, எம்எல்ஏ என்ன செஞ்சாங்க? அங்க பாருங்க எப்படி அடைச்சிட்டு இருக்கு, வடிகால் வசதியே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட இடத்துல மழை வந்தா 45 சென்டிமீட்டர் வந்துருச்சு, 90 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அதனால எங்களால காப்பாற்ற முடியல. இது 2 சென்டிமீட்டர் வந்தாலும் இந்த இடம் மூழ்கிரும் போல இருக்கு. இதுக்குதான் பாஜக வரணும், இதுக்குதான் தாமரை வரணும். ஏன்னா இத மாதிரி இடத்தெல்லாம் சுத்தம் செஞ்சு உங்களோடு சேர்ந்து வருங்காலத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பகுதியில் நிக்க கூடாது. அதுக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். ஒரு புதியவங்களை தேர்ந்தெடுங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாச்சு, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாச்சு. அவங்க மக்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க. மக்களை பத்தி கவலைப்படனா மோடியோட தொண்டர்கள் மட்டும்தான் மக்களை பத்தி கவலைப்படுவார். எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா பயமா இருக்கு. டாக்டரா இருக்கிறதுனால இது எனக்கு டெங்கு தெரியுது, மலேரியா தெரியுது, யானைக்கால் வியாதி தெரியுது. ரொம்ப பயமா இருக்கு. அதனால தயவு செய்து இந்த முறை சிந்திச்சு ஓட்டு போட வாங்க. வெள்ளிக்கிழமை ஓட்டு போடுறதுக்கு 2 நாள் சேர்ந்து லீவ் எடுத்துட்டு போயிடலாம். இங்க மக்கள் வெள்ளத்துல தத்தளிச்சதை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னால 2016லயும் ஃபிளட்ஸ் வரும்போது இந்த பக்கம் நாங்க வந்தோம். இங்க பாருங்க, இந்த சாக்கடைய பாருங்க. யாராவது ஆரோக்கியமா இங்க வாழ முடியுமா? இந்த சாக்கடைய பார்த்தோன்னே எனக்கு பயமா இருக்கு. டெங்கு தெரியுது, எனக்கு மலேரியா தெரியுது, யானைக்கால் வியாதி தெரியுது. ஆக இதெல்லாம் பார்க்காம என்னப்பா மக்கள் பிரதிநிதிகள்? நான் கேட்கிறேன். இதை ஓட்டு கேட்டு என்னமோ நாங்க ஜெயிக்கிறதுக்காகவே இந்த தொகுதியை வச்சிருக்கோம்னு திமுக சொல்லுது. நீங்க தோக்க போறீங்க. இங்க பாருங்க, இதை பார்த்து எப்படி இருக்கு. அதனால மக்களுக்காக தான் நான் நிக்கிறேன். மக்கள் நிச்சயமா ஆதரவு தருவாங்க. ஜெயிச்ச உடனே நான் ஏற்கனவே இதை பிரச்சாரமா மட்டும் எடுத்துக்கல, அந்தந்த பகுதியில என்னென்ன இருக்குன்னு நான் குறிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு காலத்துல கோயிலம்பாக்கத்துல என்ன நடக்குது, அங்க உள்ள விநாயகர் புரத்துல என்ன நடக்குது, விடுதலை புரத்துல என்ன நடக்குது, அங்க உள்ள கால்வாய் ஏன் சுத்தப்படுத்தாதனால வேளச்சேரி, மாம்பாக்கம், மாடம்பாக்கம், கோயிலம்பாக்கம், பள்ளிக்கரணை எல்லா இடத்துலயும் அங்க வெள்ளம் வந்தது. ஆக இதையெல்லாம் பார்த்து செய்வோம். தயவு செய்து ஓட்டு போடணும்னு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு பல கேள்விகள் முன் வச்சிருக்காரு. அதுல என்னன்னா 2020 வல்லரசு ஆக்குவீங்கன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. கஜா புயலின் பொழுதோ இல்ல மிக்ஜாம் புயலின் பொழுதோ வந்து மக்களை சந்திக்கல. இந்த சாக்கடையை பார்க்க சொல்லுங்க. உதயநிதிய இந்த சாக்கடையை பார்க்க சொல்லுங்க, அப்புறம் புயலை பத்தி பேசலாம். இன்னொன்னு சொல்றப்ப, மோடியோட டால் பிகருக்கு உதயநிதி கேள்வி கேட்கிற அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதனால அவர் பாடி கேள்வி கேட்டே இருக்கட்டும். உலக நாடுகள்லாம் கொண்டாடுகின்ற ஒரு தலைவரை உதயநிதி கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லணுமா? அவர் மக்களோட ஆதரவு இருக்கு. இந்த உதயநிதி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சாக்கடை பார்க்க சொல்லணும். அவங்க எம்பி தானே இருந்தாங்க. சாக்கடை பார்க்கட்டும், அதுக்கு பதில் சொல்லட்டும், அப்புறம் நான் பதில் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.